இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஒருவர் இயேசுவை முத்தமிட்டதாக பைபிளில் 2 பதிவுகள் மட்டுமே உள்ளன. மரியாள் அவரது கால்களை முத்தமிட்டு அவருக்கு ஊழியம் செய்தார். யூதாஸ் அவரது முகத்தை முத்தமிட்டு காட்டிக் கொடுத்தார். மரியாள் தாழ்ந்த இடத்தில் முத்தமிட்டாள். யூதாஸ் மிக உயர்ந்த இடத்தை விரும்பினார். அவரை காட்டிக் கொடுத்தார். இன்றிரவு என்னை மிகவும் தூண்டுகிற விசுவாச வீரர்களில் ஒருவரை குறித்து பேசப் போகின்றோம். சுவிசேஷங்கள் முழுவதும் நீங்கள் காணும் புதிரான கதாபாத்திரங்களில் அவளும் ஒருவள். பலவிதமான சுவாரஸ்யமான புவியியல் சூழ்நிலைகளில் பார்த்தோமானால் அவள் எப்போதும் இயேசுவின் காலடியில் இருப்பாள். அந்த கதைகள் மூலம் நாம் நற்செய்தியை பற்றி நிறைய கற்றுக்கொள்கிறோம். ரட்சிப்பை பற்றியும் தேவனோடு நமக்குள்ள உறவை பற்றியும் நிறைய கற்றுக்கொள்கின்றோம். எனவே இன்று நமது விசுவாச வீரர்களை குறித்து தியானிக்கப் போகிறோம். மரியாளை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது என்பதை கண்டுபிடிக்கப் போகின்றோம். இப்போது ஆரம்பத்தில் நாம் பரிசீலிக்கப் போகும் முதல் அதிகாரம், அது யோவானின் நற்செய்தி, அத்தியாயம் 8. இது யோவான் நற்செய்தியில் நீங்கள் காணும் ஒரு நிகழ்வு. அது இதை சொல்கிறது. நான் முதல் வசனத்துடன் ஆரம்பிக்கிறேன். இயேசு ஒலிவமலைக்குப் போனார். மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். விபச்சாரத்திலே ஈடுபட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று. நன்றாக கவனியுங்கள், கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்கிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். ஆனால் இயேசுவோ குனிந்து தன்னுடைய விரலினால் தரையிலே எழுதினார். இப்போது அவர்கள் இந்த கண்ணி முழுவதையும் உருவாக்கியதற்கு காரணம், அவர்கள் இயேசுவை கொல்ல முயன்றார்கள். ஆனால் ரோமர்கள் மட்டுமே மரண தண்டனையை அறிவிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ரபிக்கள், மத தலைவர்கள் ஒருவருக்கு மரண தண்டனை அறிவிக்கலாம் என்று இருந்தது. மரியாளை உடனடியாக கொல்லப் போகிறார்கள். அதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை. ரோமர்களிடம் ஓடி, இந்த ரபி, இயேசு உங்கள் அதிகாரத்தை மதிக்கவில்லை என்று கூறுவதுதான் அவர்களின் திட்டம். இயேசு ஒருவேளை இல்லை, நான் மோசஸின் பிரமாணத்தை நம்பவில்லை என்று சொல்லி இருந்தால், மோசேயின் பிரமாணத்தை நிராகரித்ததற்காக அவர்கள் கற்களை பயன்படுத்தி இயேசுவை அதால் அடித்துக் கொன்று விடுவார்கள். எப்படியாகிலும் இப்பொழுது சிக்கிக்கொள்வார் என்று அவர்கள் நினைத்தார்கள். அதற்காக ஒரு வலையை அவர்கள் விரித்தார்கள். பண்டிகைக்கு ஜெருசலேம் வந்த ஒரு இளம் பெண் இருந்தாள். இது ஒரு பண்டிகை வாரம். அவள் பெயர் மரியாள், மகதலேனாள் மரியாள் என்று நான் நம்புகிறேன். மகதலா 80களிலேயே கடல்புறத்தில் இருந்த ஒரு புகழ்பெற்ற துர்ப்பெயரை கொண்ட ஒரு நகரம். அதோடு ரோம வீரர்கள் விடுமுறைக்கு சென்ற இடம் அது. அக்காலத்தில் நசரேயனாகிய இயேசு என்பார்கள். அது உங்கள் சொந்த ஊர். மகதலேனா மரியாள் மகதலா ஊரைச் சேர்ந்தவள். இப்போது சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் லாஸ் வேகாஸின் மரியாள் என்று கூறலாம். ஊரின் தன்மையை அறிவீர்கள். பாவநகரம் என்பதற்கான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த பெயரே நமக்கு சிலவற்றை விளக்குகின்றது. ஆகவே அவள் எப்படிப்பட்ட வேலையை செய்கிறாள் என்று அறிந்த அவர்கள் இயேசுவுக்கு எதிராக ஒரு வலை வீசினார்கள். இப்போது நீங்கள் மரியாளாக இருந்தால் நீங்கள் செய்யக்கூடாத ஒன்றை செய்கிறீர்கள். கற்பனை செய்யுங்கள், அது பாவம் என்று. ஆனால் திடீரென்று சமூகத்தில் உள்ள மத தலைவர்கள் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் நுழைந்து நீங்கள் சரியாக ஆடை அணிவதற்கு கூட அவகாசம் கொடுக்காமல் உங்களை நகரத்தின் தெருக்களில் இழுத்துச் சென்று அம்பலப்படுத்தி, பின்னர் அவர்கள் உங்களை உலகத்தின் மிகவும் பரிசுத்தமான இடத்திற்கு அழைத்துச் சென்று உலகில் வாழ்ந்த பரிசுத்த மனிதனின் காலடியில் உங்களை வீழ்த்துகிறார்கள். இது ஒரு அவமானமான சூழ்நிலையாக இருக்கும், இல்லையா? மரியாள் எவ்வளவு சங்கடப்பட்டிருப்பாள் என்று கற்பனை செய்யக்கூட முடியவில்லை. ஆனால் ஒரு பிரசங்கியார் ஒருமுறை இப்படி சொல்வதை கேட்டேன். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது உலகில் மிகச்சிறந்த இடம் இயேசுவின் காலடி என்றார். பைபிளில் அவள் முதலில் தோன்றிய இடம் இதுதான். அவள் இயேசுவின் காலடியில் இருக்கிறாள். அவள் வெட்கப்படுகிறாள். அதோடு அவர் அவளை மன்னிக்க தயாராக இருக்கிறார் என்பதை அவள் உணர்ந்தபோது, இவர் உண்மையான தேவ மனிதன் என்றவள் நினைத்தாள். இயேசுவின் பிரசன்னத்தில் தேவ அன்பின் வல்லமையை அவள் உணர்ந்து கொண்டாள். மரியாள் சில ஆண்களை அறிந்திருக்கலாம். அவர்கள் மறைமுக நோக்கத்தோடு தான் பழகினர். இங்கே ஒரு தூய்மையான தன்னலமற்ற அன்போடு அவளை நேசிக்கும் ஒருவரை சந்தித்தாள். அவள் இதயம் உடைந்தது.
மேலும் நான் மகதலேனா மரியாளை பற்றி படிக்கும் போதெல்லாம் அவள் எல்லா தவறான இடங்களிலும் அன்பை தேடுகிறாள் என்று நினைக்கிறேன். இப்படித்தான் நிறைய பேர் சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அன்பை தேடுகிறார்கள். இயேசு அவளை நேசித்த பொழுது அது அவளது இதயத்தை உருக்கியது. இதனால் தான் பிற்காலத்தில் அவருடைய தீவிர பக்தராக அவள் மாறினாள். வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை அவள் புரிந்து கொண்டாள். கதையின் பிற்பகுதியில் அதை நான் விளக்குகிறேன். மரியாள் இயேசுவின் காலடியில் இருப்பதை நாம் அடுத்த செய்தியாக தியானிக்கப் போகிறோம். ஆனால் இப்போது அவள் வேத ஆராய்ச்சி செய்கிறாள். நீங்கள் லூக்காவின் நற்செய்தியை நோக்கி திருப்புங்கள். அங்கு அத்தியாயம் 10 கலிலேயாவில் இரவு உணவை குறித்து கூறப்பட்டிருப்பதை காணலாம். வசனம் 38, லூக்கா 10:38. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் மார்த்தாள் என்ற ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். மரியாள் என்ற ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்திலே வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே என்று பதிலளித்தார். பைபிளில் ஒரு முறைதான் தேவன் ஒரு பெண்ணின் பெயரை 2 முறை சொல்கிறார். அவர் அடிக்கடி சொல்லுவார், ஆபிரகாமே, ஆபிரகாமே, அல்லது சாமுவேலே, சாமுவேலே. மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. எத்தனை விஷயங்கள்? தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இரவில் நான் பிசாசு பிடித்தவனை பற்றி பேசியது போல் இங்கு அவளும் இயேசுவின் காலடியில் உட்கார்ந்து வார்த்தையில் பங்கு கொண்டால் கடந்த காலங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி அதே தவறுகளை செய்யக்கூடாது என்று அவளுக்கு கற்பிக்கிறார். ஒரே நல்ல பங்கு என்று இயேசு சொன்ன போது இயேசு அந்த ஒரு காரியம் முக்கியமானது என்று சொன்னார். ஏனென்றால் இங்கே 2 பெண்கள் உள்ளனர். பெண் என்பது எதனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது? திருச்சபையை. எதிர்மாறான சகோதரிகள். ஒருவர் அன்பிலும் பக்தியிலும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து வார்த்தையில் பங்கு கொண்டார். மற்றவர் வேலை 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 தேவனுக்கு ஊழியம் செய்கிறாள். ஆனால் தேவ ஊழியத்தில் மிகவும் பிஸியாக இருப்பதால் அவள் ஊழியத்தின் தேவனை மறந்துவிட்டாள். மேலும் நிறைய பேர் திருச்சபைக்காக, தேவனுக்காக நல்ல செயல்களை செய்வதில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லை. ஒரு தனிப்பட்ட உறவு. நியாயம் தீர்க்க அவர் வரும்போது என்னிடமிருந்து விலகிச் செல்லுங்கள் என்று பலருக்கு அவர் அறிவிப்பார் என்று கர்த்தர் சொல்லவில்லையா? நான் உங்களை அறியேன். ஆனால் ஆண்டவரே, நாங்கள் தெரு பிரசங்கம் செய்தோம், ஜெப கூட்டங்கள் நடத்தினோம், அநாதை இல்லங்களுக்கு கொடுத்தோம், மருத்துவமனைகளுக்கு சென்றோம், ஆடைகளை கொடுத்தோம், சிறைகளுக்கு சென்றோம். அவர் சொல்வார், நான் உன்னை அறியேன். நாம் இயேசுவோடு ஒரு தனிப்பட்ட உறவின் மூலம் ரட்சிக்கப்படுகின்றோம். அது எப்படி நடக்கிறது? நீங்கள் யாரையும் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? நான் கேரனை முதல் நாளிலேயே திருமணம் செய்யவில்லை. நீங்கள் ஒருவரை காதலிக்கும் போது நீங்கள் பரிமாறிக்கொள்கிறீர்கள். யாரையாவது நேசிக்கும் போதெல்லாம் அவர்களுடன் பரிமாறிக்கொள்ள வேண்டும். நீங்கள் அவர்களிடம் பேசுங்கள், அவர்களும் உங்களுடன் பேசுவார்கள். அந்த பாடலை பாடுகிறோம், எனக்கு பைபிளை கொடுங்கள். அது அவருடைய வார்த்தையின் மூலம். இயேசுவின் பாதத்தில் அவர் சொல்வதை செவி கொடுத்து கேட்க உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? நீங்கள் அதை செய்ய வேண்டும். உங்கள் தினசரி உணவை விட அது உங்களுக்கு முக்கியமானது. எனக்கு தேவையான உணவை விட அவருடைய வாயின் வார்த்தைகளை நான் நாடுகிறேன். இயேசு சொன்னார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். உங்களுக்கு தியான வாழ்க்கை இருக்கிறதா? மேலும் அவர் உங்களுடன் பேசுவது மட்டுமல்ல, நீங்கள் அவருடன் பேசுகிறீர்கள். ஜெபம் செய்கிறீர்களா? பின்னர் நிச்சயமாக நீங்கள் அதை ஊழியம் மற்றும் அன்பின் செயல்கள் மூலம் காட்ட வேண்டும். ஆனால் முதலில் நீங்கள் ஒரு அன்பின் உறவை பெற வேண்டும். நம்மை நேசித்ததால் நாமும் அவரை நேசிக்கிறோம். அன்பை பற்றி எவ்வாறு கற்றுக்கொள்வது? அவர் வார்த்தையை பார்க்கும்போது, அவர் நமக்கு என்ன செய்தார் என்று பார்க்கும்போது அது நம்மை அன்பினால் ஊக்குவிக்கிறது. அதனால் அவள் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தாள். அவள் அந்த வார்த்தையை கேட்கிறாள். இது அவளுக்கு இயேசுவோடு அந்த அன்பின் உறவை வளர்க்க உதவுகிறது. ஆகவே நாமும் இயேசுவோடு அந்த உறவை வைத்திருக்க வேண்டும். இயேசுவின் காலடியில் தன் சகோதரன் இறந்ததற்காக ஜெபிக்கும் மற்றொரு நிகழ்வு இங்கு சொல்லப்பட்டுள்ளது. இப்போது நீங்கள் யோவான் அத்தியாயம் 11 பார்த்தால், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான் என்று இயேசுவுக்கு ஒரு செய்தி வந்தது நினைவிருக்கிறது. இயேசு அவரை குணப்படுத்த உடனடியாக வரவில்லை. பல நாட்கள் செல்கின்றன. இயேசு அங்கு வருவதற்குள் லாசரு இறந்து போய்விட்டார். அவர் இறந்து பல நாட்கள் கழிந்து விட்டது. அவர்கள் இயேசுவிடம் ஓடினார்கள். நீங்கள் மரியாளை காணலாம். அதை இங்கே நீங்கள் பார்க்க முடியும். யோவான் 11:32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அவள் அழுகிறதையும் அவளோடே கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி அதோடு மிகவும் துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே, வந்து பாரும் என்றார்கள்.
இயேசு கண்ணீர் விட்டார். பைபிளில் உள்ள மிக குறுகிய வசனம் அதுவே. ஆங்கிலத்தில் இயேசு அவர்களை கல்லறைக்கு அழைத்து வந்தார். அவர் சொன்னார், கல்லை அகற்றுங்கள். ஓ ஆண்டவரே, ஆனால் இது மோசமாக இருக்கும், உங்களுக்கு தெரியும். இயேசு மார்த்தாளிடம், பார், நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்றார். அவள் சொன்னாள், கடைசி நாளின் போது அவர் எழுப்பப்படுவார் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு முக்கியமான விஷயம். எப்பொழுது உயிர்த்தெழுதல் நடக்கும்? கடைசி நாள். நான் நினைக்கிறேன் 3 அல்லது 4 முறை யோவானின் நற்செய்தியில் கடைசி நாளில் உயிர்த்தெழுதல் என்று கூறுகிறது. அது கர்த்தருடைய நாள், அதோடு அது நியாய தீர்ப்பு நாள். கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கும்போது கிறிஸ்துவில் மரித்தவர்கள் எழுந்திருப்பார்கள் என்று பைபிள் சொல்கிறது. அவர் கூறுகிறார், நான் அதை பற்றி பேசவில்லை. நான் இப்போது ஒரு அற்புதமான காரியத்தை செய்யப் போகிறேன். கல்லை அகற்றுங்கள். எனவே தயக்கத்துடன் மார்த்தாள் வேலையாட்களுக்கு அறிவுறுத்தினார். அவர்கள் கல்லை அகற்றுகிறார்கள். இயேசு, லாசுருவே, வெளியே வா என்கிறார். அவர்கள் கல்லை அகற்றும் போது துர்நாற்றத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஆனால் பின்னர் அவர்கள் கல்லறையில் இருந்து ஒரு சலசலப்பு, ஒரு சத்தத்தை கேட்கிறார்கள். தங்களது சகோதரர் வெளியே உயிரோடு வருகிறார். இயேசு கட்டுகளை அவிழ்த்து விடுங்கள் என்று கூறுகின்றார். அவரை அவிழ்த்து விடுங்கள். தன் சகோதரனுக்காக இயேசுவின் பாதத்தில் அழுது கொண்டே நேரம் கழித்ததில் மரியாள் மகிழ்ச்சி அடைந்தாரா? பிரார்த்தனைக்கு பதிலளித்தாரா? ஏன் தாமதமாக நீர் வந்தீர்? அவர்கள் கணக்குப்படி அது தாமதம் என்று நினைத்தார்கள். எனவே நீங்கள் அன்புக்குரியவர்களுக்காக, மற்ற ஒருவருக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய இந்த இலவச வளத்தை பெற்றுக்கொள்ள மறக்காதீர்கள். டிஜிட்டல் நகலை உங்கள் கணினி அல்லது மொபைலில் நேராக பதிவிறக்கம் செய்யலாம். இன்றைய இலவச பரிசின் டிஜிட்டல் நகலை பெற உங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ள வலை முகவரிக்கு செல்லுங்கள். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அமேசிங் ஃபேக்ட் செய்திகளோடு தேவனுடைய வார்த்தையை தியானிப்பது முன்பை விட இப்போது மிகவும் எளிதாகிவிட்டது. இதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சில நேரங்களில் அது நம்பிக்கையற்றதாக தோன்றுகிறது. விட்டுக் கொடுக்காதீர்கள். பிரார்த்தனை செய்யுங்கள். இயேசுவே, உங்களுக்கு இவ்வளவு நேரம் எடுத்தது ஏன்? 20 வருடங்களாக தங்களுடைய கணவன்மார்களுக்காக ஜெபித்த பெண்கள் தேவனிடம் வருவார்கள் என்று தெரியும். குழந்தைகளுக்காக பிரார்த்தனை செய்த பெற்றோர் 40-50 ஆண்டுகள். தேவன் ஒரு அதிசயம் செய்கிறார். பெற்றோர்கள் இருந்து பல வருடங்களுக்கு பிறகு ஆண்டவரிடம் வந்த பிள்ளைகளை நான் அறிவேன். பெற்றோர்கள் பரலோகத்தில் சேமித்து வைத்திருந்த பிரார்த்தனைகளை தேவன் பயன்படுத்தினார் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கள் ஜீவனை கண்டடைந்தார்கள். அந்த பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். தங்கள் பிள்ளைகள் தொலைந்து விட்டதாக நினைத்து உயிர்த்தெழுதலில் அவர்கள், நீங்கள் எப்படி இங்கு வந்தீர்கள் என்று சொல்லுவார்கள். தூதர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பிரார்த்தனை செய்த அனைத்து பிரார்த்தனையும் மறந்துவிட்டீர்களா? தேவ பிரசன்னத்தில் பெருகிக் கொண்டே வந்தது. தேவன் அதைக் கொண்டு அற்புதம் செய்தார். நாம் விசுவாசிப்பதற்கும் பிரார்த்தனை செய்வதற்கும் நேரம் செலவிட வேண்டும். இயேசு இவ்வுலகிற்கு வந்த காரணம் வழி தவறி போனவர்களை ரட்சிப்பதாகும். ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பிரார்த்தனை செய்வதோடு முக்கியமானது எதுவும் இல்லை. அத்துமீறல்களிலும் பாவங்களிலும் இறந்த சகோதர சகோதரிகளால் நாம் சூழப்படுகிறோம். எனவே மரியாள் போன்று திருச்சபையும் ஜெபிக்க வேண்டும். பிறகு நாம் இயேசுவின் பாதத்தில் சிறிது நேரம் தியானம் செய்ய வேண்டும். மரியாள் உண்மையில் வெற்றி பெறும் இடம் இது. இந்த கதையை நீங்கள் இங்கு காணலாம். அவை நமக்கு வேறுபட்ட சிறிய கண்ணோட்டங்களை கொடுக்கின்றன. யோவான் நற்செய்தியில் அத்தியாயம் 12 இது பெத்தானியாவில் இரவு உணவாகவும், மார்க் அத்தியாயம் 14, லூக்கா அத்தியாயம் 7 காணலாம். நான் லூக்காவின் புத்தகம் 7வது அத்தியாயம் வசனம் 36 வாசிக்கப் போகிறேன். பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினால். ஒரு பெண்ணின் மகிமை அவளது முடி. இது முழுமையான ஒப்புக் கொடுத்தலின் அடையாளமாகும். அவருடைய பாதத்திலே அழுவது, அபிஷேகம் செய்வது, அவருடைய காலிலே முத்தமிடுவது. வாசனை தைலத்தின் மனம் அந்த வீட்டை நிரப்பியது. மேலும் சீமோன், தொழுநோயாளர் சீமோன் என்று அழைக்கப்பட்டார். நற்செய்திகளில் இயேசுவால் தொழுநோயிலிருந்து குணமடைந்த ஒரு பரிசேயர் பெத்தானியாவில் இயேசுவை கௌரவிக்க இந்த விருந்து வைக்கிறார். இயேசு வந்தபோது அவர்கள் நற்சாட்சி பெறாத மரியாளையும் பார்க்கிறார்கள். இது இயேசுவை கௌரவிப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு விருந்து. அங்கு இயேசு மரியாளை பார்க்கின்றார். அவரை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார். ஆம், இயேசு அவளை தொடுவதற்கு அனுமதிக்கின்றார். சீமோன் தன் மனதுக்குள்ளேயே, இவர் தீர்க்கதரிசியாய் இருந்தார் என்றால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னாள் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார். இவள் பாவியாய் இருக்கிறாளே. தெளிவாக பார்க்கிறோம். மரியாளை பற்றி வேதம் என்ன சொல்கிறது என்பதில் எந்த கேள்வியும் இல்லை. அவள் தன்னை விட பெரிய பாவி என்று அந்த பரிசேயன் நினைத்தான். சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான்.
அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும். கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். சரியாகச் சொன்னாய் என்றார். ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே? எல்லோரும் அந்த பெண்ணை பார்த்தார்கள். அவள் செய்ததன் நிமித்தமாக வீடே மணந்தது. இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இது வழக்கமான கண்ணியமான விஷயம். இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை இவள் ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்குச் சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் அவர் அதை மறுக்கவில்லை, ஒருபோதும் மறுக்கவில்லை. அவள் ஒரு பெரிய பாவி. இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இது ஒரு நல்ல செய்தி இல்லையா? இயேசுவால் பல பாவங்களை மன்னிக்க முடியும். அதற்கு பிறகு கிறிஸ்து தொடர்ந்து சொல்கிறார், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். மன்னிக்கப்படுபவர் அதிகம் நேசிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வது சரிதானா? யார் அதிகம் மன்னிக்கப்படவில்லை? சீமோன் அவள் ஒரு பெரிய பாவி என்றும் அவன் ஒரு சிறிய பாவி என்றும் நினைத்தான். நீங்கள் அனைவரும் பெரிய பாவிகள். இங்கே சிறிய பாவிகள் என்று யாரும் இல்லை. அனைவரும் அதற்கு தகுதி பெறுகிறீர்கள். ஏனென்றால் உங்கள் பாவங்களின் பட்டியல் என்னவாக இருந்தாலும், உங்களை குறித்த பதிவு எப்படி இருந்தாலும், உங்கள் பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைய போதுமானதாக இருந்தது. நமக்காகத்தான் இயேசு அனைத்து காரியங்களையும் கடந்து சென்றார். எனவே நீங்கள் தகுதி நிச்சயம் பெறுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு மன்னிக்கப்பட்டேன் என்று அறிந்த ஒருவர் அதிகம் நேசிக்கிறார். நீங்கள் எவ்வளவு மன்னிக்கப்பட்டுள்ளீர்கள் என்பதை எப்படி சொல்ல முடியும்? உங்கள் மன்னிப்புக்கு எவ்வளவு கிரயம் செலுத்த வேண்டும்? பொதுவாக சொல்வார்கள், ஒரு பொருளின் மதிப்பு எவ்வளவு விலை கொடுக்க முடியுமோ அவ்வளவு மதிப்பு. உங்கள் வீட்டுக்கு எவ்வளவு பணம் செலுத்தப்பட்டது? ஒரு பெரும் மதிப்பு. அப்படி என்றால் நீங்கள் அவ்வளவு மதிப்புள்ளவர்கள். ஒருவர் எவ்வளவு மன்னிக்கப்பட்டுள்ளார் என்று தெரிந்த ஒருவர் இயேசு உங்களுக்காக எவ்வளவு கிரயம் செலுத்தினார் என்பதை புரிந்து கொண்டால் அவரை மிகவும் நேசிப்பீர்கள். மேலும் அவர் அந்த பெண்ணிடம், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அவர் உங்களிடம் சொல்வதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? அவள் அங்கு வருகிறாள். அவள் வந்து ஒரு பெரிய தியாகத்தை செய்கிறாள். பரிசை வாங்க போதுமான பணம் இல்லை. அவள் இயேசுவின் மீது ஊற்றினாள். இயேசுவின் வார்த்தைகளை அவள் கேட்டாள். இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு, அவர் சிலுவைக்கு செல்வதற்கு முன்பு அவர் சீடர்களிடம், நான் ஜெருசலேமுக்கு போகிறேன். நான் பாவிகளின் கைகளில் காட்டிக் கொடுக்கப்பட போகிறேன். சிலுவையில் அறையப்படுவேன், காயப்படுத்தப்பட்டு நியாயம் தீர்க்கப்படுவேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்தருளுவேன். சீடர்கள், இல்லை இல்லை ஆண்டவரே, நீங்கள் எதை பற்றி பேசுகிறீர்கள்? இல்லை, வேண்டாம், அப்படி நடக்கக்கூடாது. சீடர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்து தன் மரணத்தை குறித்து அடிக்கடி சொன்னதை நினைவு கூர்ந்து அவர்கள் பிலாத்துவிடம் சென்று, இந்த வஞ்சகர் 3 நாட்களுக்கு பிறகு எழுந்திருப்பார் என்று சொன்னதை நாங்கள் கேட்டோம் என்றார்கள். எதிரிகள் அறிந்திருந்தார்கள். மரியாளும் அதை கேள்விப்பட்டிருந்தாள். இயேசு சொன்னார், நான் அடக்கம் செய்யப்படுவதற்கு முன்பு அவள் என்னை அபிஷேகம் செய்ய வந்தாள் என்றார். நாம் பொதுவாக பரிசுகளை வழங்குகின்றோம். அவர்களின் இறுதிச் சடங்குகளில் மலர்கள் வைப்பது போன்ற காரியங்களை செய்கிறோம். அவர்களிடம் சொல்லாத பல அற்புதமான விஷயங்களை அந்நாளில் தான் சொல்கிறார்கள். சிலது உண்மையானவை அல்ல, இன்னும் அற்புதமான விஷயங்களை சொல்கிறார்கள். இயேசு உயிரோடு இருந்தபோதே மரியாள் தனது அன்பை காட்ட விரும்பினார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் தெரிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது அதை செய்யுங்கள். அவள் தாராளமாக காணிக்கை கொடுத்தாள். அவள் எப்போதாவது வருந்தினாள் என்று நினைக்கிறீர்களா? அடுத்து நாம் கண்டுபிடிப்பது என்னவென்றால், மரியாள் தான். அவள் இப்பொழுது இயேசுவின் சிலுவையின் கீழ் சரணடைந்து இயேசுவின் பாதத்தில் இருக்கின்றாள். இப்போது இது ஒரு அற்புதமான நிகழ்வு. அப்போஸ்தலர்கள் கெத்சமனே தோட்டத்தில் அவர்கள் தைரியமாக இருந்தார்கள். ராபோஜனத்தில் பேதுரு, எல்லா மனிதர்களும் உம்மை விட்டு விலகினாலும் நான் உம்மை கைவிட மாட்டேன் என்றான். அந்த கும்பல் இயேசுவை கைது செய்ய வந்தபோது பேதுரு ஒரு வாளை எடுத்தார். சீஷர்கள் அனைவரும் சிதறி ஓடினார்கள். சிலுவை காட்சியின் முன்பு லூக்காவின் நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் இந்த விஷயங்களை கண்டு தொலைவில் நின்றார்கள் என்று கூறுகிறது. ஆனால் நீங்கள் யோவான் அத்தியாயம் 19:25 சென்றால், இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயின் சகோதரியான கிலேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். உண்மையில் சிலுவையின் அருகில் இருந்தது இந்த அர்ப்பணிப்புள்ள பெண்கள் தான். மற்றவர்கள் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பயப்படுகிறார்கள். ஆனால் பெண்கள் அவர்களுக்கு என்னாகும் என்பதை குறித்து கவலைப்படவில்லை. அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள்.
இயேசுவின் துன்பத்தை பற்றி சிந்திக்கிறார்கள். கவலைப்படுவதை இயேசு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அனுதாபமாகவும் கரிசனையாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் சிலுவையின் அடிவாரத்தில் தங்கள் அன்பை காட்டுகின்றார்கள். இங்கே நாம் மரியாளை மீண்டும் இயேசுவின் பாதத்தில் பார்க்கிறோம், இல்லையா? சந்தேகமே இல்லை. மறுபடியும் காலடியில் இருக்கிறாள். நீ சென்று இனி பாவம் செய்யாதே, நான் உன்னை குற்றப்படுத்தவில்லை என்று அவர் சொன்னதற்கான முழு கிரயத்தையும் அவர் சிலுவையில் செலுத்துவதை பார்த்து கொண்டிருக்கிறாள். நாம் அனைவரும் மரியாளைப் போல இயேசுவின் பாதத்தில் நேரத்தை செலவழித்து அவரை நம்முடைய ஜீவ வழியாக பார்க்க வேண்டும். சிலுவையை பற்றி எத்தனை பாடல்கள் எழுதப்பட்டுள்ளன. சிலுவையில் நான் முதலில் ஒளியைக் கண்டேன். இயேசுவின் சிலுவையின் அடியில் நான் என் நிலைப்பாட்டை எடுப்பேன். இயேசு என்னை சிலுவையின் அருகே வைத்திருந்தார். ஏன் கீர்த்தனைகளை எழுதியவர்கள் சிலுவையை பற்றி எழுதினார்கள்? ஏனெனில் சிலுவை என்பது நற்செய்தியை இயங்க வைக்கும் ஒரு அச்சாணி. இது முழு வேதாகமத்தையும் மையப்படுத்தும் மிக முக்கியமான ஒரு விஷயம். சிலுவையில் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பின் வல்லமையை காண முடியும். அதே சிலுவையில் நீங்கள் பிசாசின் அதிகார இச்சையையும் காண முடியும். தேவன் தன்னையே சிலுவையில் பிறருக்காக வெறுமைப்படுத்துகிறார். அதே நேரத்தில் நம்முடைய பரம எதிரியாகிய சாத்தான் தன்னை மேன்மைப்படுத்துவதற்காக அவரை துன்பப்படுத்துகின்றான். இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று கூறுகிறார். சிலுவையில்தான் அவர் நம்மீது கொண்ட அன்பை நாம் காண்கின்றோம். அடுத்து நான் பார்ப்பது எண் 6. கல்லறையில் மரியாள் ஊழியம் செய்வதை நீங்கள் காண்கிறீர்கள். அவர்கள் அவருடைய உடலை சிலுவையிலிருந்து கீழே இறக்கிய போது பெண்கள் முதலில் அவரை பார்க்கச் சென்றனர். மார்க்கு அத்தியாயம் 15 வசனம் 45. 100க்கு அதிபதியினாலே அதை அறிந்து கொண்ட பின்பு சரீரத்தை யோசேப்பினிடத்தில் கொடுத்தான். அவன் போய் மெல்லைய துப்பட்டியை வாங்கி கொண்டு வந்து அவரை இறக்கி அந்த துப்பட்டியிலே சுற்றி கண்மலையில் வெட்டியிருந்த கல்லறையிலே அவரை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு கல்லை புரட்டி வைத்தான். அவரை வைத்த இடத்தை மகதலேனா மரியாளும் யோசேப்பின் தாயாகிய மரியாளும் பார்த்தார்கள். அதாவது அவர்கள் அவருடைய உடலின் பராமரிப்பை மேற்பார்வையிட்டனர். அங்கேயும் நீங்கள் பக்தியை பார்க்கிறீர்கள். அதாவது அதற்கு முன்பாக அவருடைய உடலுக்கு அபிஷேகம் செய்ய அவர்களுக்கு நேரமில்லை. ஓய்வு நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது. அது இயேசு மற்றும் அப்போஸ்தலர்களுக்கு மிகவும் புனிதமானது. அவர்கள் வீட்டிற்கு சென்று திரவியங்களை தயாரித்து நியாய பிரமாணத்தின்படி ஓய்வு நாளை கடைபிடித்தனர். லூக்கா அத்தியாயம் 53. அதை செய்வதற்கு முன்பு அவர் உடலை துணியில் சுற்றினார்கள். ஏனென்றால் இயேசு உயிர் தெழுந்தபோது அவர் துணியை மடித்து வைத்தார். அவர் பாதங்களை யார் போர்த்தினார்கள்? அதை நிரூபிக்க முடியாது. ஆனால் மரியாள், நான் அவருடைய கால்களை மூடுகிறேன் என்று சொல்வதை நான் சித்தரிக்கிறேன். மற்ற மரியாள் மேல்பாகத்தை போர்த்தினாள். அதோடு லூக்கா அத்தியாயம் 53 நீங்கள் அதை பற்றி படிக்கலாம். அவருடன் கலிலேயாவிலிருந்து வந்த பெண்கள் அவரை பின்தொடர்ந்தனர். அவர்கள் கல்லறையையும் அவரது உடல் அடக்கம் செய்யப்படுவதையும் பார்த்தார்கள். காலடியில் இருப்பது மிகவும் முக்கியம். ஆனால் மார்த்தா செய்ததும் மிகவும் முக்கியம். அதுதான் ஊழியம். அன்பு கூறுவதும் அவர் சொல்வதை கேட்பதும் ஊழியத்திற்கு முன்பு வருகிறது. அடுத்து மார்க் 16:9 நீங்கள் வாசிக்கும் போது, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலேயே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அது அடுத்த கட்டத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறது. இயேசு இப்போது அல்லது மரியாள் இப்போது இயேசுவின் காலடியில் இருக்கிறார் என்ற பாடல். இப்போது அதை பற்றி சிந்தியுங்கள். நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள இயேசு தேர்ந்தெடுத்த அனைத்து மக்களிலும் அவர் ஏன் மரியாளை தேர்ந்தெடுத்தார்? பேதுரு கல்லறைக்கு வந்தார். ஒருவேளை அவருடைய சொந்த அம்மா அங்கே இருந்திருக்கலாம். யோவான் அங்கே இருந்தார். அன்பான சீடர் அவர். அவர்கள் அனைவரும் போகும் வரை இயேசு காத்திருந்தார். இந்த நபர் சமுதாயத்திலிருந்து வெளியேற்றப்பட்டவர் என்று அனைவராலும் கருதப்பட்டவர். அவளிடம்தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அதாவது, நான் கர்த்தராக இருந்திருந்தால் இதை வித்தியாசமாக செய்திருப்பேன். நான் இயேசுவை முதலில் பிலாத்துவிடம் தோன்ற வைத்து. இப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ரோம வீரர்கள் ஒரு நல்ல வேலையை செய்யவில்லை. இன்னும் சிறப்பாக நான் தேவாலயத்திற்குள் சென்றிருப்பேன். பின்னர் பிரதான ஆசாரியர்களான காய்பா மற்றும் அன்னாவிடம் சென்று, கடவுளின் மகன் என்று நீங்கள் நினைக்கவில்லையா? நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றிருப்பேன். அவர்களை பாருங்கள், அவர்கள் நடுங்குவதை பாருங்கள். இயேசு விஷயங்களை வித்தியாசமாக செய்கிறார். பலவீனமானவர்களில் பலவீனமானவராக கருதப்படும் ஒருவரை தேர்ந்தெடுத்தார். அவர் உலகை தலைகீழாக மாற்றிய போது பல புத்திசாலிகள் அல்ல, பல உன்னதமானவர்கள் அல்ல, ஆனால் எளிமையான அன்பு உள்ளவர்களை அவர் எடுத்துக்கொள்கின்றார். நம்மை போல் அவர் செய்ய மாட்டார். அவர் தாழ்மையான வழிமுறைகளை கையாளுகிறார். பின்னர் இறைவன் மரியாளை தேர்ந்தெடுத்து அவளுக்கு உலகின் மிகப்பெரிய செய்தியை கொடுத்தார். அவர் சொன்னார், நீ புறப்பட்டு போய் திருச்சபை என்ன செய்ய வேண்டும்? முதலில் அவள் மனம் திரும்பி இயேசுவின் பாதப்படிக்கு வருவதை பார்க்கிறோம். இறுதியில் அவள் இதயத்தில் ஒரு பாடலுடன் செல்கிறாள். பைபிளில் மரியாள் தோன்றுவது இதுவே கடைசியாக அவளை பார்த்தபோது இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று மற்றவர்களிடம் சொல்ல அவள் ஓடுகிறாள். அவர் அவளுக்கு நற்செய்தியை கொடுக்கிறார். உயிர்த்தெழுதலை பற்றி மக்களுக்கு சொல்ல.
இதைத்தான் என்று திருச்சபை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு கொடுத்த 7 புள்ளிகளை இங்கே காணலாம். அவள் பாவ மன்னிப்புக்காக அவர் பாதத்தில் அழுது கொண்டிருக்கிறாள். அவருடைய காலடியில் தன் இறந்த சகோதர சகோதரிகளுக்காக உயிர் தெழுதலுக்காக ஜெபிக்கிறாள். இயேசு அதை செய்கிறார். அவர் காலடியில் வார்த்தையை கேட்டு கற்றுக்கொள்கிறாள். பக்தி. அவரது காலடியில் கொடுக்கிறாள். அவருடைய காலடியில் சிலுவையில் அவரை பார்த்தாள். ஊழியத்தில் அவரது காலடியில் இருக்கிறாள். அவருடைய காலடியில் அவரை ஆராதித்து எழுந்த இரட்சகராக அவரை அறிவிக்கிறார். தேவன் மரியாளை பயன்படுத்த முடியும் என்றால், மரியாளை மன்னிக்க முடிந்தால் நமக்கும் செய்ய முடியும். நாமும் மரியாள் போன்றவர்கள். நாம் அனைவரும் அந்த 7 அம்சங்களை அனுபவிக்க வேண்டும். நேரம் செலவழித்தல், ஊழியம், வார்த்தையை கேட்டல், பிரார்த்தனை, ஆராதனை, இயேசுவின் பாதத்தில் அறிவித்தல். அது முதலில் நாம் மனம் திரும்பி நம்மையே ஒப்படைப்பதில் துவங்குகிறது. நம் பாவங்கள் முக்கியமல்ல, அவர் நம் பாவங்களிலிருந்து மீட்கும் வேலையில் இருக்கிறார். நீங்கள் அதை நம்புகிறீர்களா நண்பர்களே? வேதாகம தீர்க்க தரிசனத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி நம்முடைய மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? உங்கள் மிகப்பெரிய சவால்களுக்கு நடைமுறையான நம்பகமான தீர்வுகள் வேண்டுமா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 அழகான வரைகளை மற்றும் நேரடியான பதில்களை புரிந்து கொள்ள எளிதான வகையில் வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றது. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான உண்மைக்கான பொருத்தமான வேதாகம பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். நான் எப்படி ஆரோக்கியமான ஐக்கியத்தை பெறுவது? இயேசு எப்போது எப்படி மீண்டும் வருவார்? மேலும் இப்படி பல கேள்விகளுக்கு உங்கள் எதிர்காலத்தை வாய்ப்பாக விட்டுவிடாதீர்கள். ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகளிடமிருந்து உங்கள் வாழ்க்கையை சத்தியத்துடன் மாற்றுங்கள். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். சந்தோஷமாக பொழுதை கழிக்க பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். என் அப்பா அம்மா அமேசிங் ஃபேக்ட்ஸில் இருந்து அமேசிங் அட்வென்ச்சர் சிறுவர் வேதாகம வழிகாட்டிகளை வாங்கி கொடுத்த போது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இதுல பாடத்திட்டங்கள் வண்ணமயமா இருக்கு. அதோடு அருமையான புதிர்களும் வேத வினாக்களும் இதுல நிறைய இருக்கு. வேத சத்தியத்தால் நிறைஞ்சிருக்கு. மற்றும் பிள்ளைகளுக்கான 10 அற்புதமான சாகச பயணங்களும் இதுல இருக்கு. டிராகனை கொல்வது, ஒரே லைஃப் போட், கடல் வழியாக பயணம், விசில் அடித்து கல்லறை வழியாக செல்வது. நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது இங்கிலீஷ்ல மட்டுமே கிடைக்கும். ஆனால் நம் மொழியை கற்றுக்கொண்டு வருகிறோம் இல்லையா? உங்கள் பிள்ளைகள் பைபிளில் இருந்து அரிய கருத்துக்களை அறிந்து கொள்ள எங்களை அல்லது SMS மூலம் உங்கள் செட்டை இன்றே ஆர்டர் செய்யுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதினால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.